சர்க்கம் 37. மரவுரியும் மாமுனிவர் சீற்றமும். முதலமைச்சர் முன்னர் கூறியதை கேட்டு சூழ்நிலையை அனுசரித்து ஏற்ற வகையில் நடக்கும் அறிஞரான பணிவு அறிந்தவரான ராமன் தசரதரை நோக்கி மிகவும் வினயத்துடன் இவ்வாறு கூறினார். மன்னரே, சுக போகங்களை துறந்து காட்டில் பழங்கள் கிழங்குகளை புசித்துக் கொண்டு எல்லாவற்றிலும் பற்றுதலை நீக்கிவிட்ட எனக்கு பரிவார ஜனங்களால் என்ன பயன்? உத்தமமான யானையை தானமாக கொடுத்து விட்டவன் அதை பிணைக்கும் கயிற்றின் மேல் ஆசை வைப்பானா? கயிற்றை மட்டும் தன்னிடமே வைத்துக் கொள்ள ஆசைப்படுவானா? யானையையே துறந்துவிட்ட அவனுக்கு அந்த கயிற்றினால் என்ன பிரயோஜனம்? அவ்வண்ணமே சதுரங்க சேனையால் எனக்கு என்ன பிரயோஜனம்? சான்றோர்களில் முதன்மையானவரே, உலகாளும் மன்னரே, எல்லாவற்றையும் முற்றிலுமாக பரதனுக்கு கொடுப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன். எனக்கு இப்போதைய தேவையான மர உரிகள் மட்டும் கொண்டு வரப்படட்டும். நாட்டை விட்டு 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க போய்க் கொண்டிருக்கும் எனக்கு களை வெட்டி கூடை ஆகிய இரண்டும் கொண்டு வந்து தருக. வெட்கம் மானத்தை முழுவதுமாக விட்டுவிட்ட கைகேயி தானே சென்று மர உரிகளை கொண்டு வந்து மக்கள் கூட்டம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ராமனை நோக்கி உடுத்திக்கொள் என்றாள். மகாபலம் பொருந்திய அவர் கைகேயிடமிருந்து அந்த மர உரிகள் இரண்டையும் பெற்றுக்கொண்டு தான் அணிந்திருந்த உயர்ந்த ஆடையை களைந்து முனிவர்களைப் போல மர உரியை உடை அணிந்து கொண்டார். லட்சுமணனும் தான் அணிந்திருந்த உத்தமமான வேஷ்டி உத்திரியங்களை களைந்துவிட்டு தகப்பனாரின் முன்னிலையிலேயே தவசிகளின் உடைகளை ஏற்றுக்கொண்டான். பிறகு உயரிய பட்டாடைகளையே அணிந்து கொள்ளும் சீதாதேவி தான் உடுத்திக் கொள்வதற்காகவும் மர உரி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து விரித்து வைக்கப்பட்டிருக்கும் வலையை கண்ட பெண்மான் போல அஞ்சி நடுங்கினாள். பேரழகு வாய்ந்த சீத்தை, அறம் அறிந்தவள், அற நெறிப்படி நடப்பவள், கைகேயிடமிருந்து 2 மர உரிகளை கை நீட்டி வாங்கிக் கொண்டு மிகவும் மனம் நொந்து கண்களில் நீர் நிரம்ப கந்தர்வ மன்னனை போல மிகுந்த ஒளியுடன் விளங்கிய கணவரை பார்த்து இவ்வாறு கேட்டால், காட்டில் வசிக்கும் முனிவர்கள் மர உரியை எப்படி கட்டிக் கொள்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு பல தடவை மர உரியை தானே உடுத்திக் கொள்ள முயன்றும் அதில் பழக்கம் இல்லாததால் ஒவ்வொரு தடவையும் தோற்று போனாள். மர உரியை உடுத்திக் கொள்வதில் பழக்கம் இல்லாததால் தன் முயற்சியில் தோற்று போன அவள் மன துன்பத்துடன் ஒரு மர உரியை கழுத்தில் போட்டுக்கொண்டு மற்றொன்றை கையில் பிடித்துக் கொண்டு அப்படியே நின்று விட்டாள். தர்மத்தை கடைபிடிப்பவர்களுள் முதன்மையானவரான ராமன் உடனே அருகில் வந்து சீத்தை உடுத்தியிருந்த பட்டு வஸ்திரத்தின் மேல் மர உரியை தானே அணிவித்தார். மகா மகிமை பொருந்திய ராமன் சீதைக்கு மர உரி கட்டி கொண்டிருப்பதை பார்த்ததும் அந்த புறத்தில் இருந்த அத்தனை பெண்களும் கண்ணீர் பெருக்கினார்கள். சகிக்க முடியாத மன வருத்தமடைந்த அவர்கள் ஒளி பிழம்பாய் நிற்கும் ராமனை பார்த்து, மகனே, நல் இதயம் கொண்ட இவள் காட்டிற்கு போகும்படி ஆக்ஞாபிக்கப்படவில்லை என்று கூறினார்கள். அப்படி இருக்க இவளுக்கு ஏன் மர உரி? ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்றுதானே கைகேயி வரம் கேட்டாள். சீதை ராமனுடன் பதிவிரத்தை தர்மத்தை அனுசரித்து தன்னையும் காட்டிற்கு அழைத்து போக சம்மதிக்க செய்திருக்கிறாள் என்பது அவர்களுக்கு தெரியாது. முன்னதாக அரசர் முன் நடந்த உரையாடலில் இருந்து கைகேயி மட்டும் புரிந்து கொண்டிருந்தாள். செல்வமே, தந்தையின் வார்த்தையை காப்பாற்றுவதற்காக மனித சஞ்சாரமற்ற காட்டிற்கு நீ சென்று விட்டால் நாங்கள் இவளை பார்த்து கொண்டு ஆறுதல் அடைந்து கொண்டிருப்போம். குழந்தாய், லட்சுமணனை துணைக்கு அழைத்து கொண்டு நீ காட்டிற்கு போ. சுகுமாரியான இவள் ஒரு தபஸ்வினியைப் போல காட்டில் வசிக்கத்தக்கவள் அல்லள். மகனே, எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். அழகு சிலையான சீத்தை இங்கேயே இருக்கட்டும். எப்போதும் அற வழியையே கடைபிடிக்கும் நீ இனிமேல் இங்கே இருப்பதை விரும்ப மாட்டாய். தாய்மார்களின் இப்படிப்பட்ட சொற்களை கேட்ட பின்னரும் தசரத குமாரர் தனக்கு இணையான நற்பண்புகள் கொண்ட சீதைக்கு மர உரியை அணிவிக்கவே செய்தார். அவள் மர உரியை கட்டி கொண்டதை பார்த்தவுடன் வசிஷ்டர் சீதையை தடுத்து, நீ காட்டிற்கு போகக்கூடாது என்று சைகையால் தடுத்தார். கைகேயை நோக்கி கூறினார், வரம்பு மீறி நடக்கின்றவளே, கெட்ட புத்தி உடையவளே, குலத்தை கெடுக்க வந்தவளே, மன்னருக்கு மோசம் செய்துவிட்ட நீ உன் அதிகார எல்லைக்குள் நிற்கவில்லை. நற்பண்பற்றவளே, சீத்தை காட்டிற்கு போகக்கூடாது. ராமனுக்கு வழக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அவள் அமர்ந்து கொள்வாள். குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளும் எல்லோருக்கும் மனைவிகளே ஆத்மாவாகிறார்கள். இவள் ராமனுடைய ஆத்மா. அவனுக்கு பதிலாக இவளே உலகத்தை பரிபாலிப்பாள். ராமனுடன் சேர்ந்து சீதையும் காட்டிற்கு போகிறாள் என்றால் நாங்களும் அவர்களை பின்தொடர்ந்து செல்வோம். ஏன் இந்த நகரத்து மக்கள் எல்லோருமே சென்று விடுவார்கள்? மனைவியோடு ராமன் எங்கே போகிறானோ
அந்த இடத்திற்கு மிகவும் முக்கியமான பாதுகாப்பு பணியை செய்து வரும் எல்லை பாதுகாவல் படையினரும் சென்று விடுவார்கள். மன்னரின் தயவில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்களும் நகர மக்களும் புறநகர் மக்களும் தத்தம் உடைமைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். பரதனும் சத்ருக்னனும் மரவுரி அணிந்து கொண்டு காட்டில் இருப்பார்கள். காட்டில் வசிக்கும் மூத்த சகோதரர் ராமனுக்கு சேவை செய்து வருவார்கள். பிறகு மக்கள் எல்லோரும் வெளியேறி விட்டதால் பாடடைந்து விட்ட இந்த ராஜ்யத்தை தீய நெறியில் செல்கின்றவர்களும் குடிமக்களின் நலனில் அக்கறை அற்றவளுமான நீ ஒருத்தியாக ஓடிப்போக முடியாததால் பொலிவிழந்து நிற்கும் மரங்களுடன் கூட ஆட்சி செலுத்தி வா. எந்த இடத்தில் ராமன் மன்னனாக இல்லையோ அந்த இடம் நாடு ஆகாது. ராமன் வாழும் காடு கூட ஒரு நாடாக ஆகிவிடும். பரதன் தசரத மன்னனுக்கு பிறந்த பிள்ளையாக இருப்பானே ஆகில் தந்தையால் மனமுவந்து அளிக்கப்படாத ராஜ்யத்தை ஆட்சி செய்ய உடன்பட மாட்டான். உன்னிடமும் ஒரு மகனைப் போல நடந்து கொள்ள மாட்டான். நீ பூமியில் இருந்த ஆகாயத்திற்கு துள்ளி பாய்ந்தாலும் தந்தையின் பரம்பரை பழக்கங்களை அறிந்த அவன் அதற்கு மாறுபாடாக நடந்து கொள்ள மாட்டான். மூத்த பிள்ளைக்கே அரசுரிமை என்ற மரபுக்கு எதிராக நடக்க மாட்டான். உன் புத்திரனுக்கு நலன் செய்ய விரும்பிய நீ அவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையே செய்திருக்கிறாய். ஏனென்றால் ராமனுக்கு அடிபணிந்து அனுசரித்து போகாத ஒருவர் கூட இந்த உலகத்தில் இல்லை. கைகேயி, ராமனோடு கூடவே ஆடு மாடுகளும் நாகங்களும் புலி கரடி யானை குதிரை போன்ற விலங்குகளும் பறவைகளும் போவதை கண்ணால் காணப்போகிறாய். அவ்வளவு ஏன், மரங்கள் கூட அவன் போகும் திசையை நோக்கியே சாய்ந்து கொள்ளும். தேவி, உன் மருமகளுக்கு கொடுத்திருக்கும் மரவுரியை திரும்ப பெற்றுக்கொண்டு சிறந்த ஆடை அணிகலன்களை கொடு. மரவுரி அணிந்து கொள்ள வேண்டும் என்று இவளுக்கு விதிக்கப்படவில்லை. இவ்வாறு சொல்லிவிட்டு மரவுரி ஆடையை அணிந்து கொள்வதிலிருந்து சீதையை தடுத்தார் வசிஷ்டர். ராமன் தவசியாக வாழ வேண்டும். கைகேயி கேட்ட வரத்தில் சீதை இல்லவே இல்லை. கேகேய மன்னன் மகளே, ராமன் ஒருவனுக்குத்தான் வனவாசம் முன்னால் வரமாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. ராமன் நித்திய வைதிக கர்மாக்களை செய்யும் போது அவனுடன் இருக்க வேண்டிய தர்ம பத்னியான இவள் நன்றாக ஆடை அலங்காரம் செய்து கொண்டவளாகவே காட்டில் வாழ்ந்து வரட்டும். அரச குமாரியான சீதை வாகனங்கள் மற்றும் முக்கியமான பணியாளர்கள் சூழ எல்லாவிதமான ஆடை அணிகலன்களுடன் காட்டிற்கு செல்லட்டும். உனக்கு கொடுத்த வரத்தில் இது அடங்கவில்லை. சீதையும் தபஸ்வியை போல இருக்க வேண்டும் என்று கோரப்படவில்லை. ஒப்புயர்வில்லா தவ வலிமை உடையவரும் மன்னரின் ஆச்சாரியரும் அந்தனோத்தமருமான வசிஷ்டர் இவ்வாறு கூறியதை கேட்ட பின்னரும் தன் அன்புக்குரிய கணவரை அடியொற்றியே நடக்க விரும்பிய சீதை மரவுரியை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை துறக்கவில்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 37வது சர்க்கம் முற்றிற்று.